தமிழகம் முழுவதும் உள்ள முருகப்பெருமான் மற்றும் சிவன் கோவில்களில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. அறுபடை வீடுகள் மற்றும் பிரசித்தி பெற்ற தலங்களான பழனி, திருச்செந்தூர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். விழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுவதுடன் மலர்காவடி மற்றும் பால்காவடி எடுத்து வந்த பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். பழனி முருகன் கோவிலில் விமர்சையாக நடைபெறக்கூடிய விழாக்களில் ஒன்றான பங்குனி உத்தர திருவிழா இன்று திருஆவினன்குடி முருகன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மஞ்சள் நிறத்தில் சேவல், மயில், வேல் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் வரும் 31ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து பங்குனி உத்தர திருவிழா தேரோட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. பங்குனி உத்தர திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். பங்குனி உத்தர திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்காக கூடுதல் பேருந்து வசதிகள் மற்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.